நீங்க பாருங்க மாமா, ஸ்கூல் போறதுக்கு டைம் ஆயிடுச்சு, இன்னும் ரெடி ஆகாம வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி லேட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி ரெடி ஆவாங்க? நீ தான் செல்லம் கொடுத்து கொடுத்து 2 பசங்களையும் கெடுத்து வச்சிருக்கீங்க. நீ மூடு வாய. என் மருமகன் ஒன்னும் செல்லம் கொடுக்கல, நீ தான் செல்லம் கொடுத்து கொடுத்து 2 பசங்களையும் கெடுத்து வச்சிருக்க. ஓ, நான் என்ன பண்ணேன்? நான் எல்லாம் ஒண்ணும் செல்லம் கொடுக்கல. ஆமா ஆமா, மாமா சொல்றது சரிதான். நீங்க தான் 2 பசங்களையும் செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம உங்க புள்ள அதான் என் புருஷன், அவனையும் இதே மாதிரிதான் செஞ்சு வச்சிருக்கீங்க. பாருங்க, மணி 9 ஆகுது, இன்னும் எந்திரிச்சு வேலைக்கு போகாம தூங்கிட்டு இருக்கான். சொல்லு சொல்லு, இன்னும் 4 சேர்த்து சொல்லு. எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்தாத. ஊத்துறாங்க போத நிறுத்து. நிறுமா, நான் உள்ள போய் பசங்களை மிரட்டுறேன். நீங்க உட்காருங்க, நான் போய் பாக்குறேன். போங்க. What's going on here? மாமா, அத்தை உள்ள போய் இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் ஆளை காணோம். என்ன பண்றான்னு தெரியலையே. சரி, நானே போய் பாக்குறேன். இருமா. నువ్వు కావాలయ్యా, నువ్వు కావాలి. Oh no! தங்கச்சி சொல்றான் நாயே. நீ ஒரு வேலை செய்யணும். அப்பாவோட பர்ஸ்ல இருந்து காசு எடுக்கணும். என்ன? 50% உனக்கு, 50% எனக்கு. டீலா நோ டீலா? டீல். ஓகே. நான் ரூமுக்கு வெளியவே நின்று யாரும் வராம பாத்துக்கிறேன். நீ போய் சீக்கிரம் காசு எடுத்துட்டு வா. சரி அண்ணா, இந்தா. உனக்கு 500, எனக்கு 500. சரி போ. அடியே தங்கச்சி, நான் லவ் பண்ற விஷயத்த அம்மா கிட்ட நேத்து மாட்டி விட்டல. இப்போ நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அப்பா, என்ன உங்க பொண்ணு என்ன வேலை செஞ்சிருக்கான்னு தெரியுமா? முதல்ல இந்த வீடியோவை பாருங்க. திருடாதே பாப்பா, திருடாதே திருடாதே. நான்லாம் அந்த மாதிரி செய்யவே மாட்டேன். எப்பவுமே நான் உங்களுக்கு உண்மையா இருப்பேன். அவளை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. வா என் கூட. எதுக்கு என் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்த? நல்லா கேளுங்கப்பா, நான் அப்பவே சொன்னேன் இவ சரியில்லைன்னு. கொஞ்சமாச்சும் என் பேச்ச கேட்டீங்களா? இப்போ பாருங்க, எவ்வளவு பேர் வேலை செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருக்கா பாருங்க. அப்பா பாக்கெட்ல இருந்து காசு எடுக்கணும். 50% உனக்கு, 50% எனக்கு. டீலா நோ டீலா? அப்பா, நான் எடுத்த காசு அப்பவே திருப்பி வச்சிட்டேன். ஆனா அண்ணன் தான் திருப்பி வைக்கவே இல்ல. அப்போ தெரிஞ்சுக்கோங்க யார் திருடன்னு. என்னடா இதெல்லாம்? அப்பா இல்லப்பா, உன்னை நீ என்ன பண்றேன்னு பாரு. அப்பா இல்லப்பா, அப்பா அப்பா. ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் டக்கரா இருக்கேன், நீங்களும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேத்து நைட் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஐயோ, என்னாச்சு? அவ்வளோ சீன்லாம் இல்லை. நேற்று நைட் கரெக்டாக 11 மணி இருக்கும். அந்த டைம் பார்த்து நான் தூங்கிட்டு இருந்தேன். எல்லாரும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு வித்தியாசமா சவுண்ட் வந்துச்சு. எப்படி? இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எனக்கு தூக்கமே கலைஞ்சிடுச்சு. என்னடா அதுன்னு டார்ச் எடுத்துக்கிட்டு எங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு பார்த்தேன். கண்ணுக்கு எட்டின தூரத்துக்கு எதுவுமே கிடைக்கல. அப்புறமா காலையில எழுந்துச்சு பார்த்தா. நீ ஃபர்ஸ்ட் எங்க தூங்கிட்டு இருந்த? தூங்கிட்டு தான் இருந்தேன். எங்க? வீட்டு உள்ளயா? வீட்டுக்குள்ளதான் தூங்கிட்டு இருந்தேன். அப்புறம் எங்க டார்ச் அடிச்சு பார்த்த? வெளியே, வீட்டுக்கு வெளியே போய் டார்ச் அடிச்சு பார்த்தேன்னா எதுவுமே கண்ணு கெட்டின தூரத்துக்கு எதுவுமே காணோம். அப்புறம் காலையில எழுந்துச்சு பார்த்தா நம்ம வீட்டு தோட்டத்துல நாய் குட்டி போட்டிருக்கு. நிஜமாதான். நல்லா பாத்தியா? நாய் தான் குட்டி போட்டிருக்கா? நாய் தாங்க குட்டி போட்டிருக்கு. எனக்கு நான் கண்ணா தெரியல ஒழுங்கா. எத்தனை குட்டி போட்டிருக்கு? மொத்தமா 7 குட்டி போட்டிருக்கு. ஒரு குட்டி கூட அவ்வளோ கியூட்டா இருக்கு, செம்மையா இருக்கு. சரி வாங்க அந்த நாய் குட்டி எல்லாம் பார்க்கலாம். லெட்ஸ் கோ. அங்க பாருங்க. க்ளோஸ் அப். கிட்ட போ. நீங்க போங்க. ஏய், கிட்ட போதடா. அதோட அம்மா வந்துச்சுன்னா அப்புறம் கடிச்சிருவாங்க. வந்தா பாத்துக்கலாம். தெரியுதா இல்லையா உங்களுக்கு? இந்த கிட்ட காட்டு. செம்ம கியூட் இல்ல? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது எங்க நாயே இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி எங்க அம்மா சாப்பாடு
மீந்திரிச்சின்னு எடுத்துட்டு வந்து இந்த கல்லுல போட்டாங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு நாய் வந்து சாப்பிட்டு இங்கேயே தங்கிடுச்சுங்க. இங்க அங்க அங்க நானும் துரத்தி விட்டேன். அப்போ கூட அது போவே இல்லை. அப்புறம் பார்த்தா குட்டி போட்டிருக்கு. அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல, அது அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயம், நேத்துலேருந்து புல்டோசர் இது அது வந்து அந்த பக்கத்துல எல்லாம் தோண்டி வீடு கட்டுறாங்க போல இருக்கு. செம்ம சவுண்டா, உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் எங்க தோட்டத்துல நாய் குட்டி போட்டிருக்கு. அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்ன்றது காரணமா தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விட்டுருங்க. அப்படி என்ன பண்ணிட்டேன்னு இப்போ நாங்க உங்களுக்கு லைக் பண்ணோம். ஓகே, பாய். அப்பா அப்பா ஆஹா, இதுதான் சரியான நேரம். அப்பா தனியா இருக்காரு. நான் லவ் பண்ற விஷயத்த அப்பா கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். அப்பா, என்னப்பா சோகமா இருக்கீங்க? அம்மா ஞாபகமாவே இருக்கா? ஆமா, எப்போ உங்க அம்மா இந்த வீட்டை விட்டு போனாலோ அப்போல இருந்தே இந்த வீட்டுல இருக்கிற சந்தோஷமே போயிடுச்சு. ஆமாப்பா, இந்த நேரத்துல நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல? ஆமா, நீ எதை பத்தி பேசுற? கல்யாணத்தை பத்தி? ஆமாண்டா, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். உனக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் பொண்ணு இருக்கா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா. சரி, சட்டு போட்டு நீ சீக்கிரம் ரெடி ஆகும், நாம போய் அந்த பொண்ணை பாத்துட்டு வந்துடலாம். சரிப்பா, நானும் அவங்கள போன் பண்ணி சொல்லிடுறேன். ஹலோ பேபி, நானும் எங்க அப்பாவும் உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரோம். நிஜமாவா? சீக்கிரம் ரெடி ஆயிடுங்க. சரி. அம்மா என்னடி, நான் உங்ககிட்ட ஒரு பையனை பத்தி சொல்லிட்டே இருப்பேன்ல, அவங்க இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்களா? நிஜமாவா? நல்ல விஷயத்த தான் சொல்லிருக்கேன். சரி சீக்கிரம் போய் ரெடி ஆகு. சரிம்மா. மாமா, இவங்க தான் எங்க அம்மா. ஆமா, நான் தான் இவ அம்மா. அப்பா, பொண்ணு எப்படி இருக்கு? ஆமாண்டா, பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. இப்பவே பேசி முடிச்சிடுவோம். இங்க பாருமா, உங்க அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம்? கிட்லு படிடா, நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. சரி. போனை பாக்குறல்ல, இரு அம்மா கிட்டே சொல்றேன். வேணாம் சொல்லாத, நான் படிக்கிறேன். பசங்களா, எவ்வளவு நேரமா படிச்சுக்கிட்டே இருப்பீங்க? இந்தாங்க, இந்த பாலை குடிச்சிட்டு தெம்பா படிங்க. இல்லம்மா, எனக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. அவனை பாரு, அறிவாளி, ஒரு புக்க வச்சு படிச்சிட்டு இருக்கான். நீயும் இருக்கியே, ஸ்கூல்ல கொடுத்த எல்லா புக்கும் வச்சு படிச்சிட்டு இருக்க. நான் தான் அறிவாளி ஆச்சே. போடா எரும மாடு. அம்மா இருங்க, அவன் படிக்கிற லட்சணத்தை நீங்களே பாருங்க. இது எங்க வந்துச்சு? எதிர் நீச்சலே நீ எழுந்து வாங்கை. என்னங்க டைம் வேற ஆயிட்டே இருக்கு. இப்ப நீ வர போறியா இல்லையா? எதிர் நீச்சல் சீரியல் போட்டாங்க, அது முடிகிற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். அச்சோ, நேரம் கெட்ட நேரத்துல இவ வேற என் உயிரை எடுக்கிறா. ஏண்டா மகனே, என்ன ஆச்சு? இங்க பாருமா, வெளியே போற நேரம் ஆயிடுச்சு. இப்ப போய் உட்காந்து சீரியல் பாத்துட்டு இருக்கா. எனக்கு டைம் வேற ஆயிட்டே இருக்கு. ஏண்டி, இப்ப எந்திரிச்சு வர போறியா இல்லையா? ஓ பொண்டாட்டி பத்தி தான் எனக்கு தெரியுமே. எதிர் நீச்சல் சீரியல் போட்டா போதும், செலுக்கை கம் போட்டு ஓட்டின மாதிரி உட்காந்துருவா. எந்திரிச்சே வர மாட்டா. அவ எப்படி அந்த இடத்துல இருந்து நகராம இருக்கான்னு நானும் பாத்துறேன். மாமா, இந்தாங்க நியூஸ் பாக்குறீங்களா? இல்லம்மா, நீ சீரியல் பாருமா, நான் அப்புறமா நியூஸ் பாத்துக்கிறேன். இல்ல மாமா, நான் சீரியல் அப்புறமா பாத்துக்கிறேன். இந்தாங்க, நீங்க நியூஸ் பாருங்க. என் மேல என் மருமகளுக்கு எவ்வளவு மரியாதை. குடுமா இந்த கேபிள் வேற கட் பண்ணிட்டா கீழே டிவி எப்படி தெரியும்? பாரு, இப்ப பாரு டிவி. ஏதோ உட்கார இடத்துல பிவிக் போட்டு உட்கார்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. என்னங்க லூஸ் மாதிரி என்னென்னமோ சொல்லிட்டு
அப்ப அங்க இருக்குது. அட நாசமா போனவனே, இருடா வரேன். கடவுளே, இந்த வருஷமாச்சும் நான் எப்படியாச்சும் பெரிய பணக்காரனா மாறணும். என் வீட்டுல செல்லம் வந்து நல்லா குழியணும். என் வீட்டுல பணம் கொட்டணும். 4 பேர் என்னை பார்த்து மதிக்கணும். ரோட்ல நடந்த போல 4 பேர் என்னை பார்த்து வணக்கம் வைக்கணும். அது மட்டும் இல்ல, எனக்கு வர தலைவலி, டென்ஷனு, டார்ச்சரு, எல்லா கெட்ட விஷயமும் என்னை விட்டு தள்ளி தூரமா போயிடணும் கடவுளே. என்னங்க, ஆ? நான் ஒரு மாசம் எங்க அம்மா வீட்டுக்கு போலான்னு முடிவு எடுத்திருக்கேங்க. என்னடி சொல்ற? ஐயோ கடவுளே, ரொம்ப நன்றி கடவுளே. நான் வேண்டினது இவ்வளவு சீக்கிரமா நிறைவேறும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை கடவுளே. என்னங்க, அப்படி என்ன வேண்டுனீங்க அவ்வளவு சீக்கிரமா நிறைவேறிடுச்சு? அதெல்லாம் சொன்னா நிறைவேறாதடி. நீ வா, முதல்ல அம்மா வீட்டுக்கு கிளம்பு. ஐயோ, அடுப்புல சோறு வச்சிருக்க,